முடியாது. அந்த அம்மாவுக்கு ஆண்டவே 4 பிள்ளைய செல்வமா கொடுத்திருக்கார். வீட்டுல குடிப்பதற்கு நல்ல சொம்பு கிடையாது, தண்ணி குடிக்கிறதுக்கு. அந்த அம்மாவுக்கு ஆண்டவன் குருணி பிள்ளைய வரமா கொடுத்திருக்கிறார். ஆனா இறைவன் எனக்கு எல்லா செல்வத்தையும் தந்து விட்டு இப்படி மலடி என்ற பட்டத்தை எனக்கு கொடுத்து விட்டாரே மன்னா. நான் தான் மலடா போனேன், சரி பரவாயில்ல. பாசமா ஒரு அழகான ஒரு கன்று வாங்கி வளர்த்தேன். அந்த பசுவாகப்பட்டது வளர்ந்து வளர்ந்து அது ஒரு கன்று போடும்னு வளர்த்தா அந்த பசுவும் மலடா போச்சு. கொட்டாரத்தில் வளர்த்த ஒரு குதிரை, அதுவும் ஒரு குட்டி போடல. வீட்டையே சுத்தி ஒரு வெள்ளை பூனை, அந்த வெள்ளை பூனையும் சும்மா இருக்கு. சரி நம்ம கோழி வளர்த்தமே, கோழி அந்த கோழியாவது ஒரு முட்டை போடும், அது ஒரு 10-20 கோழி குஞ்சா நிக்கட்டுமேனு ஒரு கோழியை பிடிச்சு வளர்த்தா கோழிய அடைச்சு வச்சு விடியா காலம் திறந்து பார்த்தா கோழி கூட்டுல கோழி முட்டை இல்ல, பூரா கோழி முட்டை. அப்போ நான் தொட்டதுனால தானே இது பூரா மலடா இருக்கு. நான் இப்படி எல்லாம் மலடா போச்சு அப்படின்னு ஆசையா ஒரு சின்ன ஒரு தென்னம்பிள்ளை, ஆமா தென்னம்பிள்ளை வாங்கி வீட்டுல வாசல்ல வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டுக்காரி இருக்கா பாரு, பொறாம பிடிச்சவா, நான் தென்னை மரம் வச்சு தென்னங்காய் காய்ச்சிரும்னு அவன் வீட்லயும் ஒரு தென்னம்பிள்ளை வாங்கி வச்சா. அவளும் தண்ணிய ஊத்துனா, நானும் தண்ணியத்தான் ஊத்துனேன். 2 மரமும் நல்லா தான் வளர்ந்துச்சு. வளர்ந்துதே தென்னை முறைய பாவி பைய மரம் தேங்காய் போடும், தலையில போடும். பிறகு வளர்ந்ததோ தென்னை மரம் என்ன ஆச்சு தெரியுமா மன்னா? மன்னா கூட வைத்த தென்னம்பிள்ளை குலையா காய்த்திருக்கு, நமக்கு வைத்த தென்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை பால கூட வரவே இல்லை. மன்னா தென்னம்பிள்ளை என் கூட வைத்த தென்னம்பிள்ளை குலையா காய்த்திருக்கு, நான் பக்க வைத்த தென்னம்பிள்ளை பால கூட வரவே இல்லை. கண்ணி பெருங்கோடியா நான் இஞ்சி வைத்த பிஞ்சிரேன், எரு போட்ட காய்காயோ நான் இந்திர நான் உடன் பிறந்தேன், நான் இருசி என்று பேருங்க. மஞ்சள் வைத்த பிஞ்சிரேன், மணல் போட்ட காய்காயோ மந்திரையின் உடன் பிறந்தேன், மலடி என்று பேருங்க. ஆத்தாங்கரையதில அண்ணா வர மலடி என்பார், குளத்தாங்கரையதில குழந்தை இல்லை என்று சொல்லி நான் ஆத்தாங்கரைக்கு போன அண்ணா வர மலடிங்கிறா. நான் குளத்தாங்கரைக்கு போன என்ன குழந்தை இல்லாதவள் என்று பேசுகிறார்கள். ஏ பாவிய, பிள்ளை இல்லனாலும் குறை பேசுதா, பிள்ளை இருந்தாலும் குறை பேசுதா, ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் அதுக்கு ஏதாவது குறை பேசுதா, ஒரே பொட்டை பிள்ளை இருந்தா அதுக்கு ஏதாவது குறை பேசுதா. ஆமா பிள்ளை இல்லைன்னா குறை பேச வேண்டியதான். பிறவே பிள்ளை இல்லைன்னா அவளை பார்த்து மலடிம்பா. மலடி என்று சொல்லுவது சரியான வார்த்தையா தவறான வார்த்தையா? எல்லாரும் மலடின்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா, ஒரு சில பேர்கள் கொஞ்சம் குணங்கெட்ட ஆட்கள் குழந்தை இல்லாத ஆளை பார்த்து மலடின்னு லேசா பேசுவாங்க. இப்ப மலடின்னு பேசுவாங்க. ஆமா, எல்லாரும் பேச மாட்டாங்க. ஆமா, மலடின்னு பேசக்கூடாது. சரி, நம்ம மனசாட்சி இல்லாம பேசக்கூடாது. ஆமா, நம்மள மாதிரி அவளும் ஒரு பெண்ணு, பெண்ணுக்கு பிறம் பேசக்கூடாது கூடாது இல்லையா? ஆணுக்கு அது தானும் பேசக்கூடாது. ஆமா, அப்படின்னு உணர்ந்தவங்க பேச மாட்டாங்க. ஆமையா, கொஞ்சம் உணராத ஜென்மங்கள் வந்து என்ன ஒரு ஆளுக்கு குழந்தை இல்லைன்னா ஆமா அவளை பார்த்து லேசா மலடின்னு பேசுவாங்க. பிள்ளை இல்லாதவர்களை மலடி என்று சொல்லுவது தவறான வார்த்தை. மலடி என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எந்த ஒரு பெண்ணு வயதுக்கு வராமல் பூக்காத பெண்ணை தான் மலடுன்னு சொல்லுவாங்க.
பூத்து விட்டா அது மலடு கிடையாது. இந்த விவரம் கூட தெரியாம நம்ம பிள்ளை இல்லாதவங்கள மலடுன்னு சொல்லுதோம். அப்போ மலடு என்று சொல்வது தவறு. யாரும் யாரையும் பார்த்து குறை பேசுவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அடுத்தவர்களை பத்தி நாம பேசுவதற்கும் விசாரிப்பதற்கும் யார் நமக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார்? நாமளை பேசுவதற்கும் யாருக்கும் உரிமை இல்லை. அடுத்தவர்களை நாமல் பேசுவதற்கும் நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. யாராருக்கு இறைவன் எதை கொடுக்கணுமோ அதை எதை கொடுப்பார், நிர்ணயிப்பார். அதுதான் உண்மை. அப்போ பிள்ளை இல்லைன்னா மலடிம்பா. பிள்ளையை பச்சை எடுத்து விட்டு அவளை பார்த்து கிளவின்றுவா. 2 பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு நம்ம நல்ல பட்டு சேலை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு நல்ல நகையை போட்டு கிழக்கிருந்து தெருவுல மேக்க போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்தான்னு வையே, தெருவுல உழவ அவளுக்கு பின்னாலே பேசுவா. 2 பிள்ளைய பத்து ஒன்ன பாரு என்ன பாருன்னு இருக்க, இந்த கிழவி மேக்கும் கிழக்கும் மினுக்கிட்டு வாரா. சல்லு சல்லு சல்லுன்னு இவளுக்கு வேண்டியதாங்க கிழவிக்கு அப்படின்னு பேசுவா. அப்போ இப்படி இருக்கு உலகம். ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வைங்க, அதுக்கு சொல்லுவா பொன்னடி எத்தவா. ஒரே கொல்லியா பெத்து இடைக்கிருக்கால செத்தன்னைக்கு ஒப்பார வைக்க ஒரு பொட்ட பிள்ளை இருக்கா அப்படின்பா. சரி பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வையே, கொல்லி எத்தவா இவ எதை வித்து இந்த பொட்ட பிள்ளைய கட்டி கொடுக்க போறா, என்னத்தை வச்சிருக்கா அப்படின்னு பேசுவா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஐயகம் இதுதானடா. நம்ம நல்லா இருந்தோம்னா இதுல ஒரு குறை இருக்கும்பா, கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா இவ என்ன உருப்பட போறான் அப்படின்னு பேசுவான். அதனால அடுத்தவர்களுக்காக வாழணும்னு எப்போதும் நினைக்க கூடாது. எல்லோரையும் எப்போதும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. அடுத்தவருக்கா வாழ பிறந்திருக்கும். அதாவது புத்தி பேசவான தவிர நம்ம வயிறு பசியில போறோம்னா ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுப்பானா? ஒரு நாள் பட்னி இருந்தா நமக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்களா? யாரும் ஒரு டீ வாங்கி கொடுப்பானா? ஒண்ணு செய்ய மாட்டான். நம்ம உழைச்சா தான் நமக்கு சாப்பாடு சாப்பிட முடியும். அதனால உலகம் வந்து இப்படித்தான் இருக்கு. அதனால நீ கவலைப்படாத நாகக்கண்ணி, ஆண்டவன் நமக்கு எப்போது தர வேணும் என்று இருக்கும் அப்போது கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு மேலேயே நம்ம குழந்தை இல்லைன்னு கவலைப்படாம தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து எல்லாரும் எங்க போறிய? வீட்டுக்கா போறிய? யாராவது வில்லுப்பாட்டு முடியதுக்கு முன்னால வீட்டுக்கு போனீங்க, என்ன ஆகும்? முக்கல முனி நிக்கி. முனி எப்படி வந்துச்சு? முனி நான் வரும்போது கார்ல கூட்டு வந்தேன். அம்பாஸ்டா அது கூட முனி பிடிச்சா விட்டு பேய் பிடிச்சா விட்டுரும், முனி பிடிச்சா சீக்கிரமா விடாது. மாரியம்மா திருநீர் பட்டா தான் வெளியே போகும். அதனால உட்காருங்க. அதேதான். அதனால இனியும் நாம பிள்ளைக்காக தவம் இருக்க வேண்டும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் எங்கே தவம் இருக்க வருகிறார்கள். வெள்ளி சமா தலை முழுகி, வெள்ளி சமா தலை முழுகி, வெள்ளி சமா தலை முழுகி, தலை முழுகி, தலை முழுகி, அங்கே விரத மது இருந்து வாரா, இருந்து வாரா, இருந்து வாரா, அங்கே விரத மது இருந்து வாரா, இருந்து வாரா, இருந்து வாரா. ஆமையா சொல்லண்ணா, விரதோ மது இருந்து வாரா, இருந்து வாரா. அவர தலைமுறைக்கு ஸ்நானம் செய்து சங்கடன மனதில் எண்ணி, தலைமுறைக்கு ஸ்நானம் செய்து சங்கடன மனதில் எண்ணி, சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டார், சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டார், மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலே கோலம் போட்டார், மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலே கோலம் போட்டார், பால் கொண்டு தரை மெழுகி தரமெழுகி 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 பன்னீராலே கோலம் போட்டார், கோலம் போட்டார், கோலம் போட்டார், பன்னீராலே கோலம் போட்டார், கோலம் போட்டார், கோலம் போட்டார். ஆமையா சொல்லண்ணா, அவளோ பன்னீராலே கோலம் போட்டா, கோலம் போட்டா. அவர கோலம் போட்ட இடம் அது, கோலம் போட்ட
கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். குண்டு ஊசியை நாட்டினார்கள். கோழி முட்டை எதுக்கு வைக்காங்க? கோழி முட்டை ஆம்லெட் போடுறதுக்கு. திங்கிறதுக்கா? ஆமா. கோழி முட்டை எதுக்கு வைக்காங்க? திங்கிறதுக்கு. ஆமா, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்ல முடியும். அப்படியா? ஆமா. கோழி முட்டை ஏன் வைக்கிறாங்கன்னா, எதுக்கு? தவம் இருக்கும் போது இந்த 1000 முழம் கம்பத்திற்கு மேல் தகுந்த தவ பொருளுக்கு மேல இந்த தவமாகப்பட்டது முக்தி பெற வேண்டுமானால் கரு இருந்தா தான் அதுல உரு ஏறுமா. அதுதானே. அதுக்குத்தான் இந்த கோழி முட்டை. தவம் வந்து உருவேறதுக்கு முட்டை எடுத்து வச்சிருக்காங்க. கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டி. சரி, கோழி முட்டைக்கு தான் பதில் தெரியல. குண்டு ஊசி கோழி முட்டைக்கு மேல எப்படி நிக்கும்? அத ஒட்ட வச்சிர வேண்டியதானே. எப்படி? குத்துனா உள்ள போயிரும்ல. பெபிகால் போட்டு ஒட்டிடணும். அவ பெபி குயிக்னு ஒரு 10 ரூபாய்க்கு ஒண்ணு இருக்கு. சரி, அத போட்டு வச்சிட்டோம்னா ஒட்ட வச்சிட்டோம்னா தவத்துல போய் அதெல்லாம் ஒட்ட வைக்க முடியுமாயா? ஒட்ட வைக்க முடியாதோ? வச்சிருவோனே. சரி, கோழி முட்டைக்கு மேல இந்த குண்டு ஊசி நிக்கி அப்படின்னா சிவபெருமானை நினைத்து தவம் இருக்கக்கூடிய இருவேர்களும் ஓம் நமச்சிவாயம் என்ற நாமத்தை சொல்லி வைத்தார்கள். அந்த ஊசி அப்படியே நிக்கும். அந்த ஓம் நமச்சிவாயத்தை சொல்ல போய் அப்படியே நிக்கி. அப்போ இந்த சிவாயம் என்று சொன்னவர்களுக்கு அபாயம் என்பது ஒருபோதும் கிடையாது. அந்த அரனுடைய 5 எழுத்து மந்திரத்திற்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்காம். மகிமை உண்டு. அப்ப இந்த சிவனை நினைத்து இருவேர்களும் ஊசி முனைக்கு மேலே தன்னுடைய நாவை ஊன்றி ஆகாய மார்க்கமாக வாளை உயரை நிறுத்தி கொண்டு நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருந்து வருகிறார்கள். ஒரு நாள் தவம் இருந்தாரா? ஒரு வாரங்கள் தவம் இருந்தாரா? இல்லை, ஒரு வருடங்கள் தவம் இருந்தார்களா? கிடையாது. 12 வருட காலங்களாக இறைவனே தஞ்சம் என்று சொல்லி ஆண்டவனை நினைத்து அல்லும் பகலும் 60 நாளிகையும் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவ சிவ அண்ணாமலை நாத என் உண்ணாமலை பாடக அநாதை ரட்சகா என் ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து ஈசனை நினைத்து அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடி ஆசையும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, அடி ஆசையும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, அடி ஆசையும் தவத்தை பாரு. சாமி ஈஸ்வரனே 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 இறையோனே சம்போ சங்கராங்கே சம்போ சங்கராங்கே ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கராங்கே ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கராங்கே சம்போ சங்கராங்கே சிவ சம்போ சங்கராங்கே ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு. சாமி என்ன குச்சம் நான் என்ன குச்சம் என்ன குச்சம் செய்திட்டேனோ சம்போ சங்கராங்கே சம்போ சங்கராங்கே பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கராங்கே எங்களை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கராங்கே சம்போ சங்கராங்கே சிவ சம்போ சங்கராங்கே பாராமல் இருப்பதேனோ சம்போ எங்களை பாராமல் இருப்பதேனோ சம்போ இறைவாயே. அங்கே தவம் இருந்து வாரபோது ஆடாதே கைலாசோ ஆடுதையா செய்யுதையா சாமி நகராதே கைலாசோ ஆடி கைலாசோ நகண்டு வெள்ளே ஏ கைலாசோ
கண்டு மெல்ல ஆடும் போது அப்ப ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான். என்ன சுவாமி ஒரு நாளும் இல்லாம இன்னைக்கு கைலாசம் ஏன் இன்னைக்கு இப்படி ஆடுது அசையுது? விவரம் என்ன விவரம் என்ன? ஆணி வேற அந்து போனா அடியோட சாஞ்சிருமியா. சிவபெருமான் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்க்க நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போல ஆண்டவன் கலி உலகம் எல்லாம் படியிழக்கவே பயணமாக புறப்பட்டார். பார்வதியும் பகவானுக்கு படியரிசி எடுத்து கொடுத்தார். அன்னைக்கு ஒரு ஆசை. எப்பவும் இந்த ஆண்டவன் தானே உலகம் எல்லாம் போறாரு வாராரு, நம்ம ஒத்தையில தானே இங்க உட்கார்ந்து இருக்கோம். அதனால இன்னைக்கு நம்மளும் இவரோடு சென்று இந்த உலகத்தையும் பார்த்துட்டு பகவான் எப்படி படையிழக்காருன்னு நம்ம பார்ப்போமே பார்க்க வேண்டும் என்று சிவனை அழைத்தார். ஆண்டவா, நான் கையிலே இருப்பதனால் எனக்கு நேரம் போகவில்லை. அதனால் உம்முடைய படியிழப்பை இன்றைக்கு நான் உமையவள் பார்க்க வேண்டும். பகவானுடைய படியிழப்பை இந்த பார்வதி நான் பார்க்க வேண்டும் ஐயா. ஏய் பார்வதி, என்னைக்குமே நான் தானம்மா போவேன், இன்னைக்கு திடீர்னு என் கூட வாரேன்னு சொல்லலாமா? உன்னை அழைத்து கொண்டு போவதனால் எனக்கு ஒண்ணும் இல்லை. ஆனாலும் நான் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை பலவிதமாக படைத்திருக்கிறேன். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை, குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். அவங்க வீட்டுலதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது, வசதி இருக்கும், ஆனா வாழையடி வாழையா வாழ வரதுக்கு ஒரு குழந்தை இருக்காது. இன்னொரு வீட்டுல குடிக்கிறதுக்கு உப்பில்லா கூழ் இருக்காது. அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டைனா 21. அந்த காலம் காக்கோட்டை, அரைக்கோட்டை, ஒரு கோட்டை வரைக்கும் பிள்ளைய பத்தி எடுத்திருக்காங்க. எல்லாம் எதுக்கு? இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா, இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா அப்படின்னு பொட்ட பிள்ளையா பத்தி எடுத்து அந்த காலத்துல வந்து இந்த வீடு வாங்கணும், மண்ணு வாங்கணும், நகை வாங்கணும்னு யாரும் ஆசைப்படல. 10 பிள்ளைகளை பெற்று வளர்த்து அதை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க ஒரு இனப்பந்தமா சேர்ந்து பெரிய குடும்பமா ஊருக்குள்ள பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நம்ம குடும்பத்தை பார்த்தோம்னா எவனும் நம்மட கீச்சிட்டு பேசக்கூடாது. அந்த மாதிரி பெரிய குடும்பம் நம்ம கூட்டு குடும்பமா. ஆமா, 35 பிள்ளை 45 பிள்ளை. அந்த காலம் அப்படி ஒரு ஊரே உருவாக்கி இருக்காங்க. அப்போ உள்ளவங்க பிள்ளைகளை தான் பெரிய சொத்தா நினைச்சாங்க. இப்ப அப்படியா? இப்ப 1க்கு 2 கூடனா ஓத்திரியம் பண்ணதுக்கு 3ஆவது. அதுக்கு மேல யாருக்கும் ஆசையும் இல்ல, உடம்புல தும்பும் இல்ல, அரசாங்கத்துல அனுமதியும் இல்ல. இப்ப இருக்க பொருளாதாரத்துக்கு ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து கட்டி கொடுக்க மாதிரியா இருக்கு. ஒரு பொட்ட பிள்ளை பெத்தோம்னா 100 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. பொட்ட பிள்ளைக்கா இருந்தா நகை போட வேண்டியிருக்கு. இந்த ஆம்பளை பிள்ளைக்கு பெரிய வீடு கட்டினா தான் பொண்ணு கொடுப்பாங்க. வீடு கட்டினா தான் பொண்ணு கொடுப்பாங்க. எந்த பிள்ளைய பெத்தாலும் அதே கஷ்டம் தான். ஆம்பளை பிள்ளைனா பொட்ட பிள்ளைனா எல்லாரும் செலவு பண்ணணும். செலவு பண்ணா தான் முடியும். அப்போ வந்து அப்படி இல்ல பாருங்க. நான் உலகத்தை ஒருவர் கோடீஸ்வரராக படைத்திருப்பேன், இன்னொருவரை குடிசையில் படைத்திருப்பேன். ஒருவர் மாளிகையில் இருப்பார், இன்னொருவர் மண் குடிசையில் இருப்பார். இதெல்லாம் இறைவனுடைய படைப்பம்மா. நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா. என் கூட வந்தேன்னு வையே, அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். அதனால் எனக்கு படியிழக்க நேரம் இருக்காது, உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும். நீ பேசாம இங்க இரு, நான் போயிட்டு படி இழந்துட்டு வரேன். இறைவா, உங்க கூட வரும்போது நான் எதுவும் பேசக்கூடாது, அவ்வளவுதானே. படி இழந்து முடிக்க வரைக்கும் என் வாயை திறக்க மாட்டேன், நான் மறுவார்த்தை பேச மாட்டேன். பார்வதி, அப்படின்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. உங்க அன்னை கண்ணை மேல ஆணையாக படியிழந்து முடிக்க வரைக்கும் எதுவும் பேசக்கூடாது. இவ்வளவுதானா? எங்க அன்னை கோபால கண்ணை மேல சத்தியமா நான் படியிழந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்ற ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டத்தை வாங்கி கொண்டு பகவானும் பார்வதியும் எங்கே வருகிறார்கள்? நாளை நல்ல தினையே கொண்டு நாடு எங்கு வருவாரா?
முடிக்க பார்வதிக்கு ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ரொம்ப களைப்பு. அப்ப இந்த சிவனை அழைத்து காலெல்லாம் வலிக்கு இறைவா நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு போவோம் அப்படின்ன உடனே கண்ணு கட்டிய தூரத்திலே ஆல விருச்சகத்தை கண்டு பகவானும் பார்வதியும் போய் அந்த ஆலமரத்துக்கு அடியிலே அமர்ந்திருந்தார்கள். பார்வதி மரத்தையே சுத்தி பார்த்தார். கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டே நிற்கு. அப்ப இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சின்ன பையன் நான் டவுசர் போருக்க மாதிரி தம்பி சிப்பு போடல அவன் சிப்பு போடால ஒண்ணு அவன் எப்படி வேணாலும் உட்கார்ந்துக்கிட்டுதான் பாத்துக்கோ. அப்ப இவனை மாதிரி ஒரு 10 வயசு இருக்கும் பாலகன் மரத்துக்கு மேல ஏறி இந்த ஆடு மாடுகளுக்கு கொலைகொப்பு வேணும்னு முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? கொப்பு வரும்போது அவனும் கீழே வந்துருவான். அவன் விடல சில காரியம் படல ஆமா. பார்வதி பார்த்தா ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை அறிவில்லாத பாலகன் முனிக்கொப்பில் இருந்தல்லவா அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. இல்ல தம்பி ஒரு கேள்வி கேட்பேன் நீ கவனமா கேட்டானா பரிசு எங்க தாத்தா 200 ரூபா கொடுப்பாரு. அண்ணாச்சி ரெடி ஆயிட்டாவோ? ஆமா அண்ணாச்சி பதில் சொல்ல ரெடி ஆயிட்டாரு. ரெடி ஆயிட்டு 10 நாளைக்கு நீ பானிபூரி வாங்கி சாப்பிடலாம். என்ன ஆமா கேள்வினா அரையாண்டு பரிசியா இல்ல காலாண்டு பரிசியா? இப்போ கதையை கேட்டா தான் தெரியும். அப்ப இந்த பார்வதி கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். கரையிலே விழுந்தா இவன் தவிடுபடி ஆகிடுவானே. இறைவா அறியாத பிள்ளை தெரியாத பாலகே முனிக்கொப்பில் உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதாம்பியா நீர் போய் பிள்ளைய உயிரை கொடுத்து காப்பாத்தும். ஏ பார்வதி என் கூட வரும்போது உன்னை என்னடி சொன்னேன்? வாயை திறக்காத மறுவார்த்தை பேசாத சத்தியம் பண்ணி கொடுத்தியா இல்லையா? ஆமா நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் அது உண்மைதான். ஆனா உங்ககிட்ட எப்படி கொடுத்தேன்? படியிழந்து முடிக்க வரைக்கும் தானே பேச மாட்டோம்னு சொன்னேன். வேலை முடிந்து விட்டது பாலகனை காப்பாத்தும். அப்ப சிவன் பார்த்தார் இதுவரைக்கும் வந்திருக்கும் போயிருக்கும் இந்த ஆலமரமும் இல்ல இந்த பையனும் இல்லையே அப்படின்னு தன் ஞானத்தினால் அறிந்து பார்த்தார். இது யாருடைய வேலை? பார்வதி யார் மீது சத்தியம் பண்ணி கொடுத்தா? கண்ணன் தான் பார்வதி சத்தியத்தை பரிசோதிக்க இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்கார். வாயை வச்சுக்கிட்டு இருக்காளா இல்ல வாயை திறந்து பேசுதாளா? அப்ப இதை அறிந்த ஆண்டவன் காப்பாற்ற முடியாதுன்றார். பார்வதி காப்பாத்தலன்னா உங்க கூட வரமாட்டேன்னு நிக்க. அப்ப இதுக்கு மேல இவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால சரி பார்வதி நீ சொல்லுவதை மாதிரி நான் பிள்ளைய காப்பாத்துவேன். ஆனா ஒண்ணு அவ எப்படி வெட்டு முடிந்து இப்ப கீழே விழ போறான். அவன் கீழே விழும் போது உயிர் மேல ஆசை இருந்து என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ காப்பாத்து நீ போயிருவ. அப்பான்னு சொல்லி விழுந்தா வாங்கிடும் உங்களுக்கு. ஆண்டவன் பகவான் நான் போய் காப்பாத்துவேன் அப்படின்னு 2 பேருமே பேசி முடித்தார்கள். அம்மான்னு சொன்னா பார்வதி காப்பாத்த, அப்பான்னு சொன்னா பகவான் காப்பாத்தணும். பேசி முடிக்க அவன் வெட்டு முடிந்து கீழே வாரான். பாவி கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அப்ப இந்த பாலகனாகப்பட்டவன் வெட்டு முடிந்து கீழே வாரான் பாருங்க. ஏ பாவி அம்மான்னு சொல்லி இருந்தா பார்வதி போயிருப்பா. அப்பான்னு சொல்லி இருந்தா பகவான் போயிருப்பாரு. இவன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அத்தனை வெட்டு வெட்டு பாவி எதை சொன்னா? ஐயோன்னு சொல்லலப்பா. நான் தான் ஐயோ நீ சொன்ன தப்பு 200 ரூபா கொடு. கரெக்டா சொன்னா தாத்தா கொடுத்திருப்பாரு. நீ தப்பா சொன்னால நீ 200 ரூபா கொடு. 200 ரூபா கொடு. யோசிக்கா என்ன சொல்லிருப்பான்னு யோசிக்கா. என்ன தெரியலையே உனக்கும்? யாராவது சொல்லுங்க 200 ரூபா பரிசு வாங்கிட்டு போங்க. நீ சொல்ல உங்ககிட்ட கேட்கல அண்ணாச்சி. நாங்க முன்னால கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க 200 ரூபா கொடுங்க.
சொல்லுங்க. ஓ விறுவிறுன்னு எந்திரிச்சு வந்து பக்கத்துல வந்து சொல்லிட்டாவோ. எங்க ஐயா சொல்லிட்டாரு. அதாவது ஒரு நாட்டு அரசன் இருந்தானா. சரி. அந்த நாட்டு மன்னன் வந்து மக்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவு போட்டார். என்ன உத்தரவு போட்டார்? உத்தரவுன்னு சொன்னா ஒரு எப்படி சொல்ல ஒரு புதிர் மாதிரி போட்டார். புதிர் மாதிரி போட்டார். ஆமா. அப்ப என்ன புதிர்னா அரண்மனையில ஒரு கதவு இருக்கு. அந்த கதவை நாட்டில் உள்ளவங்க யாரா இருந்தாலும் வந்து திறக்கலாம். ஆனா ஒண்ணு, அந்த கதவை திறந்தா அரண்மனையில இருந்து உங்களுக்கு செல்வம் கொடுக்கப்படும். ஒருவேளை வந்தவங்க அந்த கதவை திறக்க முடியலன்னா அவங்க கைய வெட்டப்படும்னு சொன்னார். யாரா கிட்ட போவாங்களா? நம்ம போய் திறந்தா சரியா போச்சு கதவு. கதவை திறந்தா பரிசு உண்டு. கதவை திறக்க முடியாம போச்சுன்னா அரசன் அவர் கையை வெட்டிடுவேன்னு உத்தரவு போட்டார். உனக்கு ஒத்த கை சொந்தம் கிடையாது. ஆமா. அப்ப இந்த நாட்டுல உள்ள குடிமக்கள் எல்லாம் ஒருவேளை போய் திறந்துட்டா சந்தோஷம், பரிசு கிடைக்கும். திறக்கவே இல்லைன்னா நம்ம கையெல்லாம் பறி போயிரும் அப்படின்னு பயந்து போய் யாருமே போகலையாம். ஆமா. அப்ப அதுல ஒரே ஒரு ஆளு மட்டும் அப்படி என்ன நடந்துற போகுது? அப்போ இந்த நாட்டுல என்னதான் நடக்க போகுது? நம்ம உசுரா போயிரும், போன ஒத்த கைதான போனா போகுது அப்படின்னு ஒரே ஒரு ஆளு மட்டும் அரண்மனைக்கு வந்து கதவை திறக்கணும்னு வந்தாரா. கதவை திறக்கணும்னு வந்து இப்படி தள்ளினார். கதவு திறந்து தான் இருந்துச்சு. கதவு திறந்துதான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னால் முதலாவது முயற்சி எடுத்து யாரு வாரார்னு மன்னன் வந்து பரிசோதனை செய்தார். அப்ப தன்னம்பிக்கை உள்ளவனுக்குத்தான் அந்த பரிசு கிடைத்தது. நமக்கு தெரியுதோ தெரியலையோ, ரெண்டாவது வாய்ப்பு என்பது ஒரு முறை வரும், முயற்சி என்பதை நாம செய்ய வேண்டும். ஆமா, அதுக்குத்தான் அந்த அரச மன்னன் அப்படி ஒரு மக்களுக்கு ஒரு விடை கொடுத்தாரா. அத மாதிரி அந்த ஐயா விடல. 200 ரூபாயை வாங்கிடலாம்னு இல்ல, அவங்களுக்கு வேண்டாம்னாலும் நான் கொடுத்துருவேன். ஆமா தாத்தா, ஊர்ல போய் உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன், உங்க நம்பரை கொடுத்துட்டு போங்க. எங்க அக்கவுண்ட் நம்பரையும் அவங்ககிட்ட கொடுக்க வேண்டாம், நீ ரூபாயும் போட்டு விட வேண்டாம். வேண்டாமோ? இல்ல, அடுத்த வருஷம் வரும்போது கொண்டுகிட்டு வரோம். நாங்க தண்ணியில எழுதி வச்சிருக்கோம். வச்சிருங்க. அப்ப இந்த பாலகன் மரத்திலிருந்து கீழே விழுந்தா பாருங்க. அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, நான் செத்தேன்னு விழுந்தான். வாக்குச்சனைய போக்கல, செத்தேன்னு விழுந்தா செத்து போயிட்டாண்டி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில இருக்கான். 4 வண்டி தார ஊத்தணும் உனக்கு. வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணுமா. எப்படி? நம்ம கல்லெத்தி விழுந்தா கூட அம்மான்னு சொல்லிடணும், இல்ல அப்பான்னு சொல்லிடணும். நான் செத்தண்டான்னா நமக்கு அதான் கிடைக்கும். யாராக இருந்தாலும் வாயில வரக்கூடிய வார்த்தையை வந்து கவனமா பேசணுமா. எதிரியாகவே இருந்தா கூட நம்ம வாயால் அவர்களை சபிக்க கூடாது. ஏனென்றால் வார்த்தைக்கு உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு, உண்மை இருக்கு. இது என்ன அநியாயமா இருக்கு? என்ன வார்த்தைக்கு எப்படி உணர்வு உயிர் இருக்கும்? வார்த்தைக்கு எப்படி உயிர் இருக்கும்னு கேக்கியோ? ஏல அந்தோனி, என்ன இப்படி ஏறங்க தாத்தா எப்படி இருக்கு? அதான் வார்த்தைக்கு உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு. மரியாதை இல்லாம பேசும்போது கோவப்பட்டு பேசினா உனக்கு கோவம் வரும், எனக்கு கோவம் வரும். நான் அன்பா பேசினா உனக்கு அன்பு வரும், எனக்கு சிரிப்பு வரும். அதான் உணர்வு. அப்ப வார்த்தைக்கு உயிர் இருக்கு, வார்த்தைக்கு உயிர் இருக்கு. உண்மைதானே? அதனால யாராக இருந்தாலும் வார்த்தையை கவனமா பேசணும், எண்ணி பேச வேண்டும். ஏ பார்வதி, செத்தேன்னு விழுந்தா செத்து போனாண்டி, வா நம்ம போவோம், நம்ம கைலாசம் போவோம் என்ற ஆண்டவனும்